முருங்கைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 5-6 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, அரைப்பதற்கு சிறிதளவு தேங்காய், அரை ஸ்பூனு சோம்பு, அரை ஸ்பூனு மிளகு. இந்த மிளகாயை சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி காஞ்சோடனே சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுவோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவோம். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு வேக விடுவோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேங்காயை அரைச்சி எடுத்துப்போம். 1-2 கிள்ளி போட்டிங்கன்னா மிளகாய் சீக்கிரம் அரைஞ்சிரும். குறப்பாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சி விடுவோம். நைஸாக வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போ முருங்கைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்த பிறகு வெங்காயம் தக்காளி கூட நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம். இன்னும் காய் வேகலை, திரும்பி கிளறி விட்டுட்டு திரும்பி மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு முருங்கைக்காய். இப்போ நம்ம அரைச்ச விழுதை அதில் சேர்த்துக்கலாம். மிளகு இருக்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும். இன்னும் காரமாக வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு காஞ்ச மிளகாய் இருக்கிறதுனால நல்லா காரமாக தான் இருக்கும். வெறும் மிளகாத்தூள் பொரிச்சா கூட போட்டு பொரிச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த தேங்காய் சோம்பு சேர்த்து செய்யும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். முருங்கைக்காய் பொரியல் ரெடி.